என்கிட்ட எப்படி பேசினானோ ஆரம்பத்தில் இன்ஸ்டாகிராமில் அதே மாதிரியே எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் பேசிகிட்டு இருக்கான் அந்த மாதிரி. இல்லை நீ காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடியே வந்தாங்க. நான் பயந்துட்டு ஊருக்குள்ளே ஓட ஆரம்பித்தேன். என்னை கொல்றதுக்காக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நான் தப்பிச்சு வந்துட்டேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவை பிரிஞ்சு இருக்கிற பொண்ணுங்க, பேக்ரவுண்ட் இல்லாத பொண்ணுங்க, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயில், முக்கியமாக வந்து லவ் ஃபெயிலியர் ஆகி பிரேக்கப் ஆகி இருக்கிற பொண்ணுங்களை தான் டார்கெட் வச்சு இவன் பண்ணுறது. சோஷியல் மீடியாவில் போயிட்டு இந்த மாதிரி யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. ஏன்னா இப்போ நான் ஏமாந்து நின்றுட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் வந்து ராஜ்குமார்ன்ற பையன் எனக்கு பழக்கமாயிட்டு 2 மாதத்துல என்னை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கல. வேண்டாம், இன்ஸ்டாகிராமில் பேசினா எல்லோரும் ஏமாற்றிட்டு போவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் வேணான்னு சொன்னேன். இல்லை நான் பார்த்துப்பேன், உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட பழகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதம் ஆனதுக்கப்புறம் நான் சென்னை வரேன் வேலைக்கு, எனக்கு வந்து சென்னையில் வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சரி வா நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேலையும் வாங்கி கொடுத்தேன். வேலை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வேலை செய்ய பிடிக்கல, நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம், வீடு எடுத்து தங்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, வீடு எடுத்து தங்கலான்னு சொன்னதுமே சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் சரி ஓகே நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணினேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு எடுத்து 2 பேரும் மேரேஜ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி வீடு எடுத்தோம். சென்னையில் பெருங்குளத்தூரில் வீடு எடுத்தோம். வீடு எடுத்து 2 பேரும் 6 மாதம் ஒன்றா தான் இருந்தோம். கணவன் மனைவியாக தான் வாழ்ந்தோம். பார்த்தீங்கன்னா இவன் வேலைக்கு போக மாட்டான், வீட்டில் தான் இருப்பான். நான் தான் வேலைக்கு போவேன். வேலைக்கு போயிட்டு வீட்டு வாடகை கட்டுறது, வீட்டு செலவுக்கு எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டேன். இப்போ வந்து அவன் என்னை வேண்டாம், உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிச்சுட்டு அவங்க ஊருக்கு வந்துட்டான். அவங்க ஊர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கூப்புதூர், நத்தம் பக்கத்தில் இருக்க அந்த ஊர். என்னை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, என் மேலே எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வேண்டான்னு சொல்லிட்டு என்னை அடிச்சுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை தேடி நான் ஊருக்கு வந்தேன். ஏன் என்ன வேணான்னு சொல்கிற, எதுக்கு வேணான்னு சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அவன் மொபைல் வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமில் இன்னொரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் கமிட்டடாக எல்லாம், உன்னை நான் லவ் பண்ணுறேன். என்கிட்ட எப்படி பேசினானோ ஆரம்பத்தில் இன்ஸ்டாகிராமில் அதே மாதிரியே எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் பேசிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சதுமே என்ன பண்ணால் நான் அப்படி தான் பேசுவேன், உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய், உன்னால் ஆனதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டான். சரின்ட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன். அவங்க அப்பாட்ட போய் சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணார், நத்தமா பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இல்லை நான் வர முடியாது அப்படின்னு சொன்னேன். வர முடியாதுன்னு சொன்னதுனால உடனே ஒரு 10:45 இருக்கும் அந்த டைமிங்கில் கார் எடுத்துகிட்டு ஒரு 4 பேர் வந்தாங்க. 4-5 பேர் வந்தாங்க, 5-6 பேர் இருக்கும் வந்தாங்க. வந்து காரில் ஏறு அப்படின்னு சொன்னாங்க. நான் கார்லலாம் ஏற முடியாது, எதாக இருந்தாலும் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னேன். இல்லை நீ காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடியே வந்தாங்க. நான் பயந்துட்டு ஊருக்குள்ளே ஓட ஆரம்பித்தேன். ஊருக்குள்ளே ஓடி அவங்க என்னை சும்மா விடலை, பின்னாடியே 2 வீலர் எடுத்துகிட்டு வந்தாங்க. பின்னாடியே வந்ததுக்கப்புறம் நான் நின்றுட்டேன், ஒரு வீட்டாண்டே நின்றுட்டேன். வீட்டுக்கிட்ட நின்னதும் எதுக்கு என்ன இந்த மாதிரி துரத்தி வரீங்க, நீங்கள் யார் ராஜ்குமாருக்காக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டதுக்கு ஆமாம் நீங்கள் வாங்க கார்கிட்ட வாங்க, உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க. இல்லை வர முடியாதுன்னு சொன்னேன். திரும்பவும் என்னை துரத்த ஆரம்பித்தாங்க. என்னை கொல்றதுக்காக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நான் தப்பிச்சு வந்துட்டேன். தப்பிச்சு வந்தனால 181க்கு நான் கால் பண்ணேன். இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் சொன்னதுமே அவங்க வந்து என்னை ரிசீவ் பண்ணி என்னை அன்றைக்கி நைட்டே என்னை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சகி ஒருங்கிணை அந்த மையத்துலேருந்து என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு 7 நாளாக அங்கே தான் வச்சுருந்தாங்க. 7 நாள் அங்கே வச்சுருந்துட்டு அவனை வந்து விசாரணை பண்ணாங்க. 8/1/2025 அவனை வந்து விசாரணை பண்ணாங்க. வர வச்சு விசாரணை பண்ணதுக்கு அந்த பொண்ணு கூட இருந்ததெல்லாம் உண்மை தான், வீடு எடுத்து தங்கியிருந்தோம் 2 பேரும், கணவன் மணியாக வாழ்ந்ததெல்லாம் உண்மை தான். இப்போ எனக்கு வேண்டாம், இந்த பொண்ணு வந்து என்னை ஊருக்குள்ளே வந்து என்னை அசிங்கப்படுத்திருச்சு அப்படின்னு அவனே எழுதி கொடுத்துருக்கான். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அந்த பொண்ணு கூட வாழ்ந்தது எல்லாமே உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு வேணாம், ஊரில் வந்து என்னை அசிங்கப்படுத்திருச்சு, இதுக்கு மேலே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் எப்படி வாழ்கிறது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். அவங்க அப்பா என்ன சொன்னாங்க, எனக்கு பையனே இல்லை, பையனே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பேர் வந்து மருதப்புலி, அவர் வந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு பிள்ளையே இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி இந்த பிரச்சனையை வந்து 13ஆம் தேதி தள்ளி வச்சாங்க. 13ஆம் தேதி விசாரணை, திரும்ப மறு விசாரணைக்கு அவனை வர சொன்னாங்க. மறு விசாரணைக்கு வர சொன்னதுக்கப்புறமும் 13ஆம் தேதி வந்தான். 13/1/2025 அன்றைக்கி வந்தாங்க. அந்த ராஜ்குமார்ன்ற பையனும் வந்தான். வந்து விசாரணை செய்யும்போது இல்லவே இல்லை, எனக்கு வேண்டாம், அந்த பொண்ணு கூட நான் வாழ மாட்டேன், எனக்கு தேவையில்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அப்படி தான் அந்த ஒரு பதிலை தான் சொல்லிகிட்டு இருந்தான். அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, அன்றைக்கி எழுதி கொடுத்துட்டு போனாங்க, பையனே இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் அன்றைக்கி பையனுக்காக சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்கு வரணும் அவங்க? பையனே இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போனவங்க எதுக்காக வரணும்? அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா அவங்க எழுதி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து பையன் என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க.
இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் வந்து பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பையனே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப அவனுக்கு எல்லா சப்போர்ட்டும் அவங்க ஃபேமிலி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவன் ஊருக்குள்ளே தான் இருக்கான். வேண்டான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எழுதி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நேற்று திண்டுக்கல் எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு பையன் வந்து என்னை ஏமாற்றிட்டான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 6 மாதமாக என் கூட குடும்பம் நடத்திட்டு இப்போ வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, புதூருக்கு வந்து சாணார்பட்டி தான் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி அங்கே கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு, இந்த மாதிரி சென்னையிலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, நீங்கள் அதை விசாரிங்க என்னான்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபார்வர்ட் பண்ணி விட்டாங்க. அங்கே நாளைக்கு போங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டுட்டாங்க. அதை அனுப்பிவிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் சாணார்பட்டி போனதுக்கு அங்கே கொண்டு போயிட்டு இந்த இதாக எடுத்துகிட்டு போயிருந்தேன் பாருங்கள். இந்த கம்ப்ளைண்ட் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா இதை அவங்க படித்து கூட பார்க்கல, என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு இதை வாங்கி இந்த கையால் கூட வாங்கி பார்க்கல. இது என் கையில் தான் அப்படியே இருக்குது, என் கையில் தான் இருக்குது. இதை வாங்கி கூட அவங்க பார்க்கல. உங்களுக்கு வந்து சம்பவம் எங்கே நடந்துச்சோ நீங்கள் அங்கே வந்து தான் நீங்கள் வந்து அவன் பேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து அங்கே போக சொல்லிட்டாங்க. ஸோ நான் அங்கே இருந்துட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா தான் நான் சரி சென்னையே போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். இப்போ அந்த பையன் கூட நீங்கள் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், அவன் வந்து வேண்டான்னு தான் சொல்கிறான். 2 விசாரணை பண்ணாங்க, வேண்டாம். நான் வாழணுன்னு தான் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவன் கூட நான் வாழ்ந்துட்டேன், எனக்கு ஃபேமிலி இல்லை, அவனை விட்டால் வேறு யாருமே கிடையாது. அவனை தான் நம்பியிருந்தேன், என் வாழ்க்கையே அவன் தான் அப்படின்னு என் வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்துட்டேன். இன்னும் கொடுக்கறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. சம்பாரிச்சு 6 மாதமாக அவனுக்கு செலவு பண்ணேன், எல்லாமே பண்ணினேன். வீட்டு வாடகை கட்டுறதுலேருந்து அவனுக்கு செலவுக்கு எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டேன். அவன் வேலைக்கே போகல, வீட்டில் தான் இருந்தான் அந்த 6 மாதமும். இது என் ஃப்ரெண்ட்ஸுங்க சைடில் எல்லாருக்குமே தெரியும், அவன் வீட்டில் தான் இருந்தது எல்லாமே இருந்து தெரியும். அவர் என்ன வேலை பார்க்குறாரு? அவன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் வந்து வேலை செஞ்சான் சார். உரக்கடம்னு சொல்லிட்டு அங்கே மதர்சன் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தான். ஒரு 12 நாள் தான் போனான். அதுக்கப்புறம் எனக்கு ஹீட்டு ஒத்துக்கலை, எனக்கு வேலை செய்ய முடியல, நான் வீட்டிலே இருந்துக்கிறேன்னு சொல்லி அவன் வீட்டிலே தான் இருந்தான். நான் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நான் வேலைச்சேரியில் ஃபீனிக்ஸ் மாலில் அங்கே மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன் நான். இவன் வந்து என்னை மட்டும் ஏமாத்தலை, இதே மாதிரி பல பெண்களை இன்ஸ்டாகிராம் தான் அவனுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பிரிஞ்சு இருக்கிற பொண்ணுங்க, பேக்ரவுண்ட் இல்லாத பொண்ணுங்க, 3வது வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயில், முக்கியமாக வந்து லவ் ஃபெயிலியர் ஆகி பிரேக்கப் ஆகி இருக்கிற பொண்ணுங்களை தான் டார்கெட் வச்சு இவன் பண்ணுறது. ஸோ இதுதான் இவனோட வேலையே. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 33 பெண்களை வந்து ஏமாற்றிருக்கான். எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, சரிங்களா? எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. இவன் எத்தனை பொண்ணு கூட வந்து ஏமாற்றி பர்சனலாக இந்த ரூம் எடுத்து தங்குறது இந்த மாதிரிலாம் எல்லா பெண்களையுமே வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான். இதில் நான் மட்டும், எல்லா பெண்களும் வந்து வெளியில் சொல்லலை, இது நான் மட்டும்தான். இதெல்லாம் எனக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் அவனை பற்றினது எல்லாம் தெரிஞ்சு கண்டுபிடிச்சி இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தான் அவன் என்னை அடித்து போட்டுட்டு வந்துட்டான். வேணாம், எல்லா பெண்களும் வந்து ஏமாந்து போயிட்டாங்க. இவனை பற்றி தெரிஞ்சு வந்து ரொம்ப மிரட்டுவான் அந்த பெண்களெல்லாம். அந்த பெண்கள் வந்து வெளியில் வந்து சொல்லலை. நான் வந்து வெளியில் சொல்கிறேன்னா என்ன மாதிரி பெண்கள் வந்து இனிமேலும் பாதிக்கக்கூடாது. இனிமேலும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமில் மட்டும் யாரும் தயவுசெய்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இந்த மாதிரி யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. ஏன்னா இப்போ நான் ஏமாந்து நின்றுட்டுருக்கேன் இந்த பையனால். இவன் என்னை நல்லா ஏமாற்றிட்டான், எனக்கு வாழ்கிறதா சாவறதான்னு தெரியல. தயவுசெய்து சொல்கிறேன், யாருமே இன்ஸ்டாகிராமில் நம்பி குடும்பத்தை விட்டு வந்து யாரும் ஏமாறாதீங்க. நான் ஏமாந்து நிற்கிற மாதிரி நீங்களும் லைஃப்பில் இப்படி தான் நிற்பீங்க. ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு பாடம். என்னை பார்த்தாவது நிறைய பெண்கள் வந்து இனிமேல் இந்த தவறு செய்யாதீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.